ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. இந்த அன்பினால் முது குமாரனை இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தலினபடினாலே நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனச சாயலாக இந்த பூமியிலே காணப்பட்டு மாம்சமும் இரத்தமும் உடையராக பிறந்தபடினாலே நன்றி. கல்வாரில் எங்கள் பாவங்களையும் சாபலை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த எங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி முது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்திலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒலிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஜீவசத்தில் பெயர் எழுதியிருக்கிறபடினால நன்றி. அப்பா, எங்களை திக்கற்றவராய் விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனில் வார்த்தைகளுக்காக நன்றி, வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. அதன்படி உண்மையில் ஒரு போதுமானவருமாய் இருக்கிறவரே, இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பரமபிதாவே, ஆமென். கோட்டையும் பலனாய் காப்பவர், திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர், திடமாய் ஜெயித்திட என்றென்றும் துணையே. ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார். ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார். அழிந்திடாத உரிமை பெறவே மறுஜென்மம் அடைய செய்தார். அழிந்திடாத மறுஜென்மம் அடைய செய்தார். அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர், திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. மகிழ்ச்சி ஆனந்தம் தங்க மகிமை நம்பிக்கை மகிமை நம்பிக்கை நீதிமானை செழிக்க செய்து என்றென்றும் ஜெயம் தருவார். நீதிமானை செழிக்க செய்து என்றென்றும் ஜெயம் தருவார். அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர், திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. வாழ்வில் முன்னேறி செல்ல நல்ல நம்பிக்கை இருந்தார். வாழ்வில் முன்னேறி செல்ல நல்ல நம்பிக்கை இருந்தார். இருமை சொரிந்து அன்பை பொழிந்தார், வளர்ந்தே நிலைத்திடுவோம். இருமை சொரிந்து அன்பை பொழிந்தார், வளர்ந்தே நிலைத்திடுவோம். அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர், இடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று 2 தெசலோனிக்கே புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனம் வாசிப்போம். 2 Thessalonians chapter 2 verse 13 to 15. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக
எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் என்ற பக்தன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் அந்த தெசலோனிக்கேயர் போய் 3 ஓய்வு நாளிலே அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அறிவித்த பின்னதாக அவர்கள் ரொம்ப வைராக்கியம் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எதிர்பார்த்து கொண்டு இருக்க மக்கள் அந்த எதிர்பார்ப்பதற்கு முன்னதாக என்ன நடக்கும், இல்லை சில பேர் மரித்து விட்டபடினாலே ஐயோ ஆண்டவர் வரத்துக்கு முன்னாடி மரிச்சிட்டாங்களேன்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தையினால் நிருபத்தினாலாவது யாராச்சும் அவருடைய நாள் வந்துருச்சுன்னா நம்பாதீங்க. ஏன்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின்மானா பாவ மனுஷன் வெளிப்பட்டாலும் அந்த நாள் வராது அப்படின்னு 2 தெசலோனிக்கேயர் 2 சொல்லிவிட்டு கடைசி நாட்களிலே வஞ்சக காரியங்கள் அதிகமாக நடக்கப் போகுது. அதனால் அந்த கிறிஸ்து வரப்போகிறான், அதுக்கப்புறம் தான் ஆண்டோடைய வருகை இருக்க போகிறது, சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை அங்கே 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு இந்த வசனத்தில் சொல்லுகிறார், 13வது வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலும் அதனாலும் பரிசுத்தமாக்கப்படுவது ரட்சிப்படையும்படிக்குன்னு சொல்கிறார். முதல் காரியம் அவருடைய ரட்சிப்பு எப்படி வந்தது, அவர் சால்வேஷன், நம்ம ரட்சிப்பு எப்படி கிடைச்சது அப்படின் போது அந்த வசனத்தை வாசிக்க கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு. அப்போ வி ஷுட் ரிசீவ் இட் இன் ஃபெய்த். ஆண்டவருடைய வேத வசனத்தை சத்தியத்தை நாம் விசுவாசத்தோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பவுல் இந்த காரியத்தை ஏன் அதை சொல்கிறான்னா, அவர் மேலே வைத்த அன்பு நிமித்தமாய் அதை சொல்லுகிறார். ஏன்னா கிறிஸ்தனுடைய அன்பங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு நிமித்தமாய் அந்த அன்பரை குறித்து இயேசுவை குறித்து அவர்களுக்கு போய் என்ன பண்ணுகிறார், அவர்களுக்கு அறிவிக்கிறார். அதை அறிவிக்கும் போது ஏதோ ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கலை, சத்தியத்தை அறிவிக்கிறார். சத்தியத்தை அறிவிக்கிறார். அதனால் அதை விசுவாசிக்கிறாங்க. அதனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பு அவருடைய வாழ்க்கையில் கிடைக்கிறதே பார்க்கிறோம். அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் முதல் காரியத்தில் நான் வாசிக்கிறேன். ஸோ அவர் சால்வேஷன். அப்போ வி ஷுட் ரிசீவ் இட் இன் ஃபெய்த். விசுவாசத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அதை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் சாப்டர் 1 verse 6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். அவங்க மிகுந்த உபத்திரவத்திலே விசுவாசத்தோடு கூட அவர்கள் அந்த வசனத்தை சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் என்ன ஆகும், அதை 2 தெசலோனிக்கேயர் சொல்கிறார், இந்த சத்தியத்து மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போகிறபடினாலே அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார் என்று சொல்லி அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பரிசேயர் ஆண்டவராக இயேசுவை கேள்வி கேட்டது போல் நாங்கள் நம்பும்படி ஒரு அடையாளத்தை காட்டும் என்று சொல்கிறார்கள். சில பேர் என்ன பண்ணுறாங்க, அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த வசனத்தை நம்புகிறார்கள். சில பேர் அவருடைய பாரம்பரிய பழக்கம் பரிசேயர் ஏரோது இந்த காரியத்தில் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி வந்து கொண்டிருக்க மக்கள் அந்த நாட்களில் இருந்தது போல் இன்றைக்கும் பலவிதமான அந்நிய போதனைகளை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு இஷ்டமான போதனை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டிக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொன்னபடி இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. நீயோ மன தெளிவுள்ளவனாய் இரு என்று அங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிறார். ஆனால் சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டால் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுனாக்கா, சொல்லும்போது நீ தவறானதை சொன்னினா அவங்க நம்புறதெல்லாம் தவறானதாக இருக்கும், நீ சரியானதை சொன்னாக்கா அவன் நம்புகிறதெல்லாம் சரியானதாக இருக்கும். பவுல் அதனால தான் எப்போதும் என்ன பண்ணுறார், பிரசங்கம் பண்ணும்பொழுது அவர் என்ன சொல்கிறார், இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டால் அவரையே அன்றி வேறொன்றும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். இந்த நாட்களிலே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணுன்னாக்கா சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எது சுவிசேஷம்? இப்போ கலாத்திய சபையில் போய் பார்த்தீங்கன்னாக்கா கலாத்தியர் 1 6, 7, 8 வசனம் வாசிப்பேன். கலேசியன் சாப்டர் 1 verse 6, 7, 8. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். எனவே பவுல் கலாத்திய சபையில் போய்
இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்ட அவரை தான் பிரசங்கம் பண்ணுகிறார். அதனால தான் 6:14 சொல்கிறார், இயேசுவின் சிலுவை குறித்து இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்கிறார். ஆனால் அங்கே யூத பின்னணியிலிருந்து வந்த சில மக்கள் என்ன பண்ணுறாங்க, விருத்தசனம் பண்ணால் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. ஏன்னா ஆபிரகாம் தான் பிரித்தெடுக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர், நாமும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்குன்னா விருத்தசனம் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்க போயிட்டாங்க. அதனால் புத்தி இல்லாத கலாத்தரே அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் சொல்கிறார். அந்த நாட்களில் சுவிசேஷம் வந்து சொல்கிறதை கேட்டு அப்படி தான், ஆனால் எழுதி கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த நாட்களிலே எவ்வளவோ சத்தியங்கள், எத்தனையோ மொழிகளிலே உலகத்தில் எத்தனையோ விதமான கமெண்ட்ரிஸு, எத்தனையோ விதமான கொள்கைகள், போதனைகள் இன்றைக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ இவைகளுக்கு ஊடாக என்ன பண்ணுறாங்க, யார் யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நம்பிக்கொண்டு போகிறார்கள். எது சத்தியம் என்று தெரிந்து கொள்வது மிக மிக சொற்பம். அதனால் நாம் கேட்கும்போது எதை கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம் என்பது முக்கியம். அதான் பவுல் சொல்ல, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கியாத வேறொரு நற்செய்தியை, நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு நற்செய்தி, அது நற்செய்தி தான், வேறொரு நற்செய்தியை அறிவித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். சுவிசேஷம்னா நற்செய்தி. அப்போ இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சுவிசேஷம் சொல்லி என்ன சொல்கிறாங்களே ஒழிய அது எல்லாமே சத்தியமா என்பது மிக முக்கியம். இப்போ இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை விசுவாசித்தால் தான் ஒரு மனிதனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படும். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிக்கப்படும்படினாக்கா எது சத்தியம்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்குது. அதில் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உலக மெத்தேசில் இப்போ என்ன பண்ணுறாரு, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட கடவுள் என்று சொல்லி லூக்கா 24:47 சொல்கிறார். அதனால் ஆதி அப்போஸ்தலர்கள் இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் இயேசுனுடைய பாடு மரணத்தை மையமாக வைத்து அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆனால் இந்த நாட்களிலே உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், சரீரத்துக்கு அடுத்த காரியங்கள், இம்மைக்குரிய காரியங்களை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. அதனால் 1 Corinthians 15:19 சொல்கிறார், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரையும் காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் எளிதாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களே நிறைய கஷ்டங்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ வேதனைகள் இருக்கிறாங்க, அவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாக்கா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறவங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்கிற மாதிரி இந்த துன்பங்கள் கஷ்டங்களிலே சிக்கி தவிக்கிற மக்களுக்கு அவங்க வந்து ஆறுதலான வார்த்தை சொல்லணும், சமாதானமாக வார்த்தை சொல்லணும்னு சொல்லி என்ன சொல்கிறாங்களே ஒழிய அது ஒருபோதும் அந்த ஏற்றுக்கொள்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். ஏன்னா ஒருவர் எதை பிரசங்கம் பண்ணுகிறார் என்பதை ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அந்த விசுவாசிக்கிற மக்கள் எதை விசுவாசிக்கிறார்கள் என்பதும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால் இதை தான் பிரசங்கம் பண்ணணும் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் சொன்ன மாதிரி ஆதி அப்போஸ்தலர்கள்லாம் அந்த பாடு மரணத்தை குறித்து தான் சொன்னார்கள். அந்த சிலுவையின் உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி அவசியம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். அது யூதருக்கு இடரலாயும் கிரேக்கர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலன் என்று சொல்கிறார். எனவே ஒரு மனிதனுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் சிலுவையிலே பாடுபட்டு மரித்த அந்த இரட்சகரை அவர்கள் அறிவிக்கணும், அந்த இரட்சகரை அவர்கள் விசுவாசிக்கணும். நாம் அவரால் இன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை என்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் இந்த வசனத்தில் நான் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏன்னாக்க அந்த கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அவர்கள் எல்லாரும் கட்டுப்படுத்த முடியாத காலம், கொடிய காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த 2வது வருகை குறித்து எவ்வளோ செய்திகள் திடுக்கிடு செய்திகள், சந்தோஷமான செய்திகள் இருக்குது, திடுக்கிடு செய்திகள், புத்தி கெட்டாத காரியங்கள், அறிவு கெட்டாத காரியங்கள், இவையெல்லாம் நடக்குது. அது மாத்திரமில்லை, ஆவிகளுடைய தாக்குதல் அதிகமாக நடக்கிற காலம் அந்த கடைசி நாட்களிலே. இவைகளுக்கு ஊடாக இருக்கிற ஒரு விசுவாசி சரியான சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளணும். இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு ஏற்றுக்கொண்டால்தான் அவன் ஆத்மா ரட்சிக்கப்படும். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேறு வழியில் வரவே கூடாது. வேறு வழியாக வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் என்று சொல்லி யூதா நிருபத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே முதலாவது we should receive it in faith. அதை எதை ஏற்றுக்கொள்கிறோம்? சத்தியத்தை.
பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவரால் இன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்க முடிபடிக்கு வானத்தின் கீழெங்கும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அதனால தான் பவுல் 1 Corinthians 2:1 சொல்கிறார், நான் உங்களிடத்தில் வந்தபொழுது இயேசுவை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வராமல் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றை உங்களுக்குள் அறியாது இருக்க தீர்மானித்திருக்கிறேன். அப்போ தீர்மானத்தோடு ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. இயேசுனுடைய பாடு மரணத்தை பற்றி தான் பிரசங்கம் பண்ணணும். அதை யார் விசுவாசிக்கிறானோ அவன் ஆத்மா ரட்சிக்கப்படும் என்பது தான் அந்த சத்தியம். இதுதான் எபேசு சபையில் இருக்க எல்டர் மூப்பரில் சொல்லும் பொழுது, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைக்காமல் அப்படின்னு இருக்கிறார். அப்போ எது ஆத்மாவுக்கு பிரயோஜனம், எது ஒரு ஆத்மாவை ரட்சிக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள், அதை அறிவித்தார்கள். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இவங்களுக்கு ஜனங்களுக்கு எது பிடிக்குமோ, எதை கூப்பிட்டா அதிகமான பேர் மக்கள் வருவாங்களோ அதை சொல்லி இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ரட்சிக்கப்படாமலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை, இந்த வேத வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த தெசலோனிக்கே சபையார் மிகுந்த உபத்திரத்திலே அவர்கள் அந்த விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் இந்த நாட்களிலும் விசுவாசத்தோடு கூட சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும். நற்செய்தியெல்லாம் நற்செய்தி அல்ல, எல்லாம் நற்செய்தி இல்லை. ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை தான் சத்தியம் தான் நற்செய்தி. அதில் தான் அதிக சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனால் ரிசீவ் இட் இன் ஃபெய்த், எப்போதும் விசுவாசத்தோடு நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். அதை அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். ஏன்னாக்கா எதை நான் விசுவாசிக்கிறேன்னு ஆண்டவர் தெரியும். யோவான் 6:64 சொல்கிறார், ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவரும் என்னிடத்துக்கு வரமாட்டான். அப்போ பிதாவின் அருள் யாருக்கு கிடைக்கும்? யார் எதை விசுவாசிக்கிறாங்க என்பதை அவரை அறிந்திருந்தபடினால தான் அவனுக்கு அருளை பொழிகிறார். அது மாத்திரமல்ல, கேட்கும்போது பவுல் சொல்லுகிறதை கவனிக்கும்படி லீதியான உள்ளத்தை கர்த்தர் திறந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே தவறான உபதேசத்தை சொன்னாக்கா, சத்தியம் அல்லாததை சொன்னாக்கா யாருடைய மனக்கண்களும் திறக்கப்படாது. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். எனவே முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரட்சிப்புக்கு, அதான் பவுல் தெசலோனிக்கேயர் சொல்லும்போது என்ன சொல்கிறார், முதல்ல தெசலோனிக்கேயர் நிருபத்தை எழுதி 2வது நிருபத்தில் சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஏன்னா கடைசி நாட்களிலே ஜனங்கள் சத்தியத்துக்கு செவியை விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடிய காலத்துக்குள்ளே வரப்போகிறாங்க. வஞ்சிக்கப்பட்டு போவாங்க, அடையாளத்தை பார்த்து ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லி அறிந்திருந்தபடினால தான் அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை ஆண்டவர் அனுப்புவார் என்று சொல்லிட்டு அதன் பின்னதாக தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதனால் நீங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டீங்க, இந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தார். எனவே அதே விதமாக தான் இந்த கடைசி நாட்களிலே நாம் கேட்குறது எல்லாமே சத்தியத்துக்கு ஏற்றதாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால் முதல் காரியம் சால்வேஷன், அது ரிசீவ் இட் இன் ஃபெய்த். எபிரேயர் 4:2 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமாம், அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லப்பட்ட காரியங்களை எத்தனை முறையோ அவர்களுக்கு சொன்னார். ஆனால் அவங்க விசுவாசிக்கல, கேட்கவும் இல்லை. அவங்களுடைய பாரம்பரியம் தான் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கொள்கையை நம்ம மேலே நம்பிக்கை வச்சாங்க, அந்த கொள்கையை தான் பின்பற்றினாங்க. அதே மாதிரி தான் இந்த கடைசி நாட்களிலே அவரவருடைய கொள்கையை நம்பி தான் போவாங்களே ஒழிய சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை விசுவாசிக்கணுன்ற எண்ணங்கள் இருப்பவர்கள் மிக மிக சொற்பம். இடுக்கலான வாசலை கண்டடைந்தவர் சிலர் தான். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாதுன்னு சொல்கிறார். அதனால் முதல் காரியம் வாசிக்கும்போது நம்முடைய ரட்சிப்பு எப்படி கிடைத்தது என்பது தான் அந்த வசனத்தில் நம்ம சத்தியத்தை விசுவாசினா பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் அவர் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே தேவன் கிருபையை பொழிகிறார், பரிசுத்த ஆவியை புதிதாக்குகிறார், இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். இவ்விதமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பு கிடைத்தது. 2வது காரியம் வாசிக்கும் பொழுது அந்த 14வது வசனம் வாசிக்கலாம். 2 Thessalonians chapter 2:14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். முதல்ல சால்வேஷன், 2வது அவர் ஷேர். நமக்கு கிடைக்க போகிற ஷேர் பங்கு என்ன, இயேசுக்கு என்ன ஆண்டவர்லாம் தருகிறாரோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரே கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறவாது இருப்பது எப்படி? இப்போ இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடனே என்ன ஆகுது, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஜீவன் இவருடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. எபேசியர் 2:1 வாசிக்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இயேசுடைய ஜீவன் வந்துருச்சு. ரோமர் வாசிக்கும்போது 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய ஆவி அவனுக்குள்ளே வந்துருச்சு. அடுத்து ரோமர் 6:22 வாசி, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடினாலே பரிசுத்தமானது உங்களுக்கு கிடைக்க பலன் முடிவோ நித்திய ஜீவன். இயேசுடைய பரிசுத்தம் நமக்கு கிடச்சிருச்சு. அது மாத்திரமில்லை, நம்முடைய வாழ்க்கையில் அவர் குமாரனாக இருக்கிறார்.
அதனால் இனி பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்றிவிட்டார். அது மாத்திரம் 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும்போது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுடைய நீதி கிடச்சிருச்சு. இப்போ இயேசு விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்முடைய ஆத்மாவை மீட்டு கொண்டார். மீட்பும் கிடச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவோடு கூட நமக்கு கிடைச்ச பாக்கியம். இது இயேசு. அது மாத்திரமில்லை, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 6-7 வசனத்தை நன்றாக கவனிப்போம். எபேசியன் சாப்டர் 2 verses 6 and 7. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியாக உன்னதங்களிலே அவரோடு கூட நம்ம உட்கார செய்திருக்கிறார். எதற்காகனாக்கா உன்னதத்துள்ள காரியங்களை நாம் அறிந்து கொள்ளணும். கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா விசுவாசித்தோம், கிருபையாய் ஆண்டவர் ரட்சித்தார். அந்த கிருபை அதோடு முடிஞ்சில்லை, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் விளங்கிக் கொள்ளணும். எபேசியர் 3:8 வாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாக அறிவிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டதுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ அந்த கிருபையினால தான் நம்முடைய இருதயமானது சிறப்பட வேண்டியது அவசியம். எபிரேயர் 13:8-9 வசனத்தில் வாசிக்கும்பொழுது இயேசு நேற்றுக்கும் என்றும் மாறாதவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. எல்லாரும் சொல்லுவாங்க நாம் நிர்மூலமாக இருக்குது கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லுவாங்க, நாள்தோறும் கிருபைகள் புதிதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்கிறாங்க ஒழிய அந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி ஒருவனுக்கு கிடைக்கும் கிருபை? ரோமர் 9:16 வாசிக்கிறோம், விரும்புகிற நாளும் அல்ல ஓடுகிற நாளும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறா அவன் மேலே இரக்கமாக இருக்கிறா, எவனை கிருபை மேலே கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கா அவன் கிருபையாக இருப்பார். எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறார் அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கையிலே தொடர்ந்த கிருபையை நான் பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கிற நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையின் சத்தியம் இயேசுவின் மூலமாக உண்டாயிற்று. நாம் எல்லாரும் அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்போ நாள்தோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிற அந்த கிருபை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தர விரும்புகிறார். அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம். அதற்காக தான் உன்னதங்களிலே போய் உட்கார வைத்திருக்கிறார். நாம் என்ன பண்ணணும்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2-3 வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தின் இடத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவர்களை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஏனெனில் நீங்கள் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மரித்து விட்டீங்க. உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்பொழுது நீங்கள் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்போ நாம் இந்த உலகத்தார் அல்ல, இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தார் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள். நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. எனவே எனக்கு பரலோகத்தில் ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரோ அதை நாடணும், அதை நான் தேடணும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? அந்த பரலோகத்தில் இருக்கிற ஒரு விசுவாச மக்களை பரலோகத்தை குறித்து சிந்திக்க வேண்டிய, நித்தியத்தை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு விசுவாசியை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? அவனுடைய மனதுக்கும் அவருடைய இருதயத்துக்கும் சந்தோஷத்தை ஊட்டக்கூடிய உலக பிரகாரமான காரியத்தை சமாதானத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை சொல்லி என்ன பண்ணுறாங்க? அவர்களும் அறியவில்லை, தாங்களும் போக மாட்டால், போகலே விட மாட்டால், வேதபார பரிசீலனை உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிற மாதிரி அவர்கள் என்ன பண்ணுறாங்க? பிரசங்கம் பண்ணுறாங்க. அதனால தான் பவுல் பிலிப்பி நிருபத்தில் சொல்லும் பொழுது அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தர சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு கூட சொல்கிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியை அவர்கள் பூமிக்கு அடுத்த விலை சிந்திக்கிறார்கள். அப்போ பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் எதாவது இவங்க சிந்தித்து பிரசங்கம் பண்ணுறாங்க. பூமிக்கு அடுத்தது, சரீரத்தை அடுத்தது இம்மைக்குரியதான். அப்போ கேட்குறவங்களும் எதை இது பண்ணுறாங்க? பூமிக்குரியது, சரீரத்துக்கு அடுத்தது இம்மைக்குரிய காரியம். இது எப்படி ஆண்டோடைய கிருபை கிடைக்கும்? எதற்காக ஆண்டவர் உன்னதங்களை போய் உட்கார வைத்தார்? எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன்? கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல என்று சொல்லிட்டார். அப்போ அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நான் விளங்கி கொண்டால் நாள்தோறும் அவர் கிருபைகளை நமக்கு தருகிறார், அதை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா கர்த்தருக்கு யார் பிரியமாக நடக்கிறானோ அவனுக்கு தான் அந்த கிருபை கிடைக்குமே ஒழிய பக்தியாக இருக்கிறவனுக்கெல்லாம் கிருபை கிடைக்கணும் ஒருபோதும் எண்ணி விடவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில். ஏன்னா எது சத்தியம், எதை நாம் விசுவாசிக்கிறோம் என்பதை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அதை ஏற்கனவே சொன்னேன். இயேசு சொன்னார், தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீசர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த கேட்ட மக்கள்லாம் யாருனாக்கா பரிசேர் உபதேசம், சதுசேர் உபதேசம், ஏரோது உபதேசத்தை கேட்ட ஒரு மக்கள். ஆனால் இயேசு மேலே என்ன பண்ணுறாங்க? விசுவாசம் வைக்கிறாங்க. அந்த விசுவாசித்த மக்களை பார்த்தா சொல்கிறார், நீங்கள் என் உபதேசத்தில்ன்றார். இப்போ நீங்கள் முன்னாடி வேறு விதமான உபதேசத்தில் இருந்தீங்க, இப்போ விசுவாசிக்கிறீங்க.
ஆனால் இயேசு விசுவாசிக்கிற நீ அந்தந்த உபதேசத்தை நம்பிக்கொண்டு போனீங்கன்னா உன் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்காது. ஏன்னா குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை கிடைக்கும். அதுபோல் என்றைக்கு இயேசுவை விசுவாசித்து அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாயோ, நீ உன் வாழ்நாள் முழுவதும் அந்த சத்தியத்தை தான் நீ நம்பணும், சத்தியத்தை தான் உன் வாழ்க்கையிலே நீ பின்பற்றணும். அதனால தான் 2 என்ன சொல்கிறாரு, அவர்கள் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் போகிறபடியினாலே அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனே அவர்களுக்குள் அனுப்புவாராம். 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு chapter 4 verses 1 and 2. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அதுதான் இந்த கடைசி நாட்டில் நடக்க போகிற காரியம். அதான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, விசுவாச துரோகம் முந்தின் நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வரும். எந்த நாள் வராது? ஆணுடைய வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து என்று சொல்கிறார். சேர்க்கப்படுவது குறித்து சொல்லும்போது பரௌசியா, அதாவது பாடிலி பிரசன்ஸ், வெளிப்படையாக தான் வரப்போகிறாரு, ரகசியமாலாம் வரப்போவதில்லை. 2 தெசலோனிக்கேயர் 2:1 அப்படி தான் வாசிக்கிறோம். எனவே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் அதே தான் சொல்கிறார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவர்கள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடைய கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே ஒரு தேற்றங்களை சொல்லி சொன்னார். முதல் நிருபத்தில் அவர் சொல்லிவிட்டு அதை எழுதுகிறார். அந்த நிருபத்தில் இருக்கும்போது வரும்போது தான் நம்மளை எடுத்துக்கொள்கிறார்கள், எடுத்துக்கொள்வதற்காக அவர் வரல. அதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். ஆரவாரத்தோடு பிரதான சத்த தேவ எக்காலத்தோடு வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவர்கள் மரித்தோர் எழுந்திருப்பார்கள். இப்போ என்ன சொல்கிறார், இந்த நாட்களில் எடுத்துக்கொள்வதற்காக அவர் வருகிறார்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறாங்க. அதுதான் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அதை நம்பி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எடுத்துக்கொள்வதற்காக இல்லை, வரும்போது அவர் எடுத்துக்கொள்கிறார். இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார். அந்த ராஜ்யத்தில் தான் நாமெல்லாம் ஆளுகை செய்ய போகிறோம். இன்றைக்கு நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக வைத்திருக்கிறார். ஒரு நாளிலே நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். நான் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று வெளிப்படுத்த 5:8 10 வரைக்கும் பார்க்கின்றோம். அப்போ இந்த உலகத்திலே நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். ஸோ நம்ம ஆளுகை செய்ய போகிறவர்களாக இருக்க அப்படின்னால நியாயம் விசாரிக்கிறவர்களாக வைக்க போகிறார். 12 அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணார், நீங்கள் 12 யூத மக்களை, இஸ்ரவேல் மக்களை 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தாரை நீங்கள் நியாயம் விசாரிப்பீர்கள் என்று தன்னுடைய 12 சீஷர்களுக்கு அப்போஸ்தலருக்கு அவர் சொல்லுகிறார். இப்போ மற்ற மக்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறாரு, அவர்கள் ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிற மக்களாக வைக்க போகிறார், ஆளுகை செய்கிற மக்களாக வைக்க போகிறார். ஏன்னா நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நான் பூமியில் அரசாளுவோம் என்று சொன்னேன். அப்போ அவர் பூமியில் அரசாள போகிறாங்கனாக்கா என்ன காரியம்? உதாரணமாக வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 4 வசனம் வாசிக்கலாம். 12 ரெவலேஷன் சாப்டர் 12 verse 4. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். பொதுவாக இது என்ன சொல்லுவாங்க, இது இயேசு தான் குறிக்குது அப்படின்வாங்க, சபையை குறிக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இப்போ அந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுனாக்கா அந்த ஆண் பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இது வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆளுகை செய்ய போகிறோம். அதனால் எல்லாருக்கும் அது கொடுக்கப்பட போகிற ஒரு காரியம். அது வெளிப்படுத்துகிற விசேஷம் எடுத்துக்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் தேத்திரா சபைக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் என்ன? தேத்திரா சபை வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 2 verse 26-27. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். அப்ப அந்த அதிகாரத்தை என்ன பண்றாரு, அவர் ஷேர் பண்றார். இயேசு தாம் உட்கார்ந்து இருந்த வலது பாரசத்தில் அவருடைய விசுவாசிகளுக்கு அதை ஷேர் பண்றாரு. அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்குறாரு, அவருடைய நீதியை கொடுக்குறாரு, அவருடைய ஜீவனை நமக்கு கொடுக்குறாரு. அது மாத்திரமல்ல, அவர் எங்கே உட்காந்துருக்கா அதை உட்காந்துருக்க மாதிரிலாம் அந்த ஐஸ்வர்யத்திலே நமக்கு பங்கு கொடுக்குறார். அதனால தான் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அறாது இருப்பது எப்படி?
அப்போ அது மாத்திரமல்ல, அவருடைய சத்தியத்தை நடப்பதற்கு ஒரு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை இவர் கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்குது, அது பொய்யல்ல. அது போதித்தபடியே, அந்த அபிஷேகம் போதித்தபடியே அவரிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இவ்விதமாக என்ன பண்ணுறாரு ஆண்டவர் பிதா அவருக்கு கொடுத்ததுலேருந்து என்ன பண்ணுறார், அவருக்கு ஷேர் கொடுக்குறான். அந்த விசுவாசிகளுக்கு அந்த ஷேர் பகிர்ந்து கொடுக்கறதை நான் பார்க்கிறோம். அதனால் நான் என்ன பண்ணணும், அந்த இயேசுவை நான் இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்தை விசுவாசித்தது போல அவர் சொல்லுகிற வார்த்தைகளெல்லாம் என் இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தில் நடத்துவார். முதல்ல ஆவியானவர் கிரியை செய்தோடு சத்தியத்தை விசுவாசித்த பொழுது எப்படி ஆவியானவர் கிரியை செய்து ரட்சித்தாரோ அதே போல தான் அதே சத்தியத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது ஆவியானவர் என் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், அந்த விடுதலையை நமக்கு வாழ்க்கையில் கொடுப்பார், வெற்றியை நமக்கு கொடுப்பார். அதான் சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யா விடுதலை ஆவீர்கள். இதை இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் தாம் சுயமாய் ஒன்றும் சொல்லாமல் என்னுடைய இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பதனால என்னை மகிமைப்படுத்துவார்னு சொல்லி யோவான் அதில் வாசிக்கும்போது நான் பார்க்கின்றோம். எனவே ரெண்டாவது காரியம், we should retain his word. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். லூக் சாப்டர் 8 verse 15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதனால் முதல் காரியம், அந்த வசனத்தை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும். கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவார். அந்த வசனத்தை இருதயத்தில் எழுதி வச்சாதான் இருதயத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை நமக்கு நினைப்பூட்டுவார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரு சாப்டர் 8 verse 10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அவருடைய இருதயங்களிலே அதை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்றாரு, அந்த வசனங்களை நியாயங்களை என்ன பண்றாரு, மனதிலே வைத்து இருதயத்திலே எழுதுகிறது ஆவியானவர். ஒரு விசுவாசினுடைய இருதயத்தில் அதை எழுதி வைக்கிறார். அது எழுத்து வெறும் புத்தகத்தில் எழுதப்பட்ட எழுத்து அல்ல, ஆவியினாலே எழுதப்பட்டது. ஏன்னா எழுத்து கொள்ளும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். இன்றைக்கி ஒரு ஊழியர், பிரசித்தி பெற்ற ஊழியர் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறார், பைபிளை தூக்கி காமிக்கிறார். எழுதப்பட்ட எழுத்தை காமிச்சு சொல்ல, இது எழுத்து கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி எவ்வளவு துணிகரமாக இந்த நாட்களிலே சொல்லுகிறார்கள். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எதை நிர்ணயத்தில் வைத்துக் கொள்கிறேன், சத்தியம் இல்லையா என்பதை வேதத்தில் ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தபடினாலே தெசலோனிக்கேயரை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதில் வி ரிசீவ்ட் இன் ஃபெய்த். ஒரு நாள் ரசிக்கப்பட்டோம். ஒவ்வொரு தடவையும் நான் கேட்கும் பொழுதெல்லாம் வி ஷுட் ரிசீவ் இட் இன் ஃபெய்த் அண்ட் வி ஷுட் ரீடைன் இட். அது இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டியது அவசியம். உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுப்பார்கள். எப்படி பலன் கொடுப்பார்கள் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 3 verse 10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அதனால் கர்த்தருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். ஏன்னாக்கா ஆண்டவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நம்மோடு கூட இடைப்படுவார். ஆனால் நான் வச்சுக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், சபைக்கு போயிட்டுருக்கேன் என்று சொல்லிவிடாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறார். அது நீடிய பொறுமையாக இருக்க காரணம் என்ன, இன்னும் நான் சரியாக சத்தியத்தில் நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை உணர்ந்து கொள்ளுனேன். 1 Thessalonians 5:23 வாசிக்கும் போது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராக இருக்க இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ நித்திய அழிவிலிருந்து நான் காக்கப்பட்டுட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் வருகிற சோதனைகள், இந்த உலக மாம்சம் பிசாசு இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்களிலே நான் என்ன பண்ணணும், சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அப்போ வசனத்தை இருதயத்தில் வைத்து கொண்டால்தான் அந்த வசனம் நமக்குள்ளே பலன் செய்யும். யோவான் 17:17 வாசிக்க, சத்தியத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கும், அப்படி வசனமே சத்தியம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 26 வாசிக்க, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் கரைத்திரை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கும் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ அந்த சத்தியத்தை நாம் இருதயத்தில் எடுத்து வைத்து கொள்ளாமல் நாம் ஒரு பக்தி மார்க்கத்தில் மாத்திரம் நடந்து போவோமானால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்பட மாட்டான். ஜெயங்கலூரன் எவனோ
அவனுக்கு நான் என் பிதாவினாலே அவர் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேலே அவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதே பாருங்கள். ஷேர் பண்ணுறார். யோவான் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 24, 25, 26 வாசிப்போம். ஜான் சாப்டர் 17 verse 24 to 26. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். கர்த்தருக்கு பயம் உண்டாகட்டும். எனவே ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். ஏன்னா பிதா தவிர வேறு ஒருவரும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அந்த பிதாவை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறியான் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணோம், அந்த வசனத்தை எழுதி வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகளிலே ஆவியாருடைய நடத்துதலோடு கூட அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் போவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விடுதலையின் வாழ்க்கையிலே நம்மை நடத்துவார். ஏன்னா இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டோம். தேவனுக்கு அடிமைகள் ஆனபடியினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அவர் நம்மை அடிமையை ஆக்கலை, நான் தான் அடிமையாக ஒப்பு கொடுத்து நான் போகிறேன். ஆவியாரை நடத்துகிறார், விசுவாசிக்கிறேன், எனக்கு விடுதலை தருகிறார். சோதனைகளுக்கு உட்பட பண்ணாதையும் தீமை நின்று விலக்கி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்வது போல எல்லா தீமை நின்று விலக்கி நம்மை ரட்சிக்கிற தேவன். ரட்சித்தோர் மாத்திரமல்ல, முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லவர். ஸோ ஒன்ஸ் வி ரிசீவ்ட் இட் இன் ஃபெய்த், விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரெண்டாவது, வி ஷுட் ரீடைன் த ட்ரூத், அது சத்தியத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ளணும், சத்தியத்தை அங்கீகரிக்கணும். அதான் 2 தெசலோனிக்கேயர் சொல்கிறார், சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் போகிறபடியினாலே அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்பும். கொடிய வஞ்சகம்னு ஆண்டவரே சொன்னார்னா எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சும்மா நம்ம கொடிய வஞ்சகம்னா எதை ஒன்று நினச்சிடக்கூடாது, எல்லாம் பைபிள்லேருந்து தான் வரும், எல்லாம் ஊழியர்கள் தான் செய்வாங்க. ஒருவேளை நாம் நம்புகிற சபைகளிலே இருந்து கூட அது மாறுற எந்த ஆவிக்குரிய சபையோ எந்த சபையாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே பலவிதமான அந்நிய போதனைகள். அதனால் அழைப்புண்டு தெரியாதீங்க, போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபினாலே இருதயம் சிறப்பட வேண்டியது அவசியம். கடைசியாக 2 தெசலோனிக்கேயர் 2:15 இப்படி வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் chapter 2 verse 15. ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். 3வது காரியம், ரீப்ரொடியூஸ். நீங்கள் அதை என்ன பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையிலே அது ப்ராக்டிஸில் அனுபவத்தில் கொண்டு வந்து அதனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையிலே காண வேண்டியது அவசியம். உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளும் பொழுது தான் விடுதலை நாம் பார்க்க முடியும், வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும், சமானத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். இதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க முடியும், தேவனுடைய நீதியில் நிலைத்திருக்க முடியும். ஏன்னா நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டுன்றார். பரிசுத்தம் உள்ளவன் அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ என் வாழ்க்கையில் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணணும், உறுதியாக வேத வசனத்தின் மேலே சத்தியத்தின் மேலே அந்த அன்பை அங்கீகரித்து அந்த சத்தியத்தை காத்து கொண்டு அதைக்கு நான் அர்ப்பணித்து போக வேண்டியது அவசியம் இந்த கடைசி நாட்களிலே. அதனால் எதை நான் விசுவாசிக்கிறேன், எதை நம்புகிறேன். இந்த தெசலோனிக்கேயர் சபையார் என்ன பண்ணாங்களா, அந்த 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் 6 வாசிப்போமே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். இப்போ விசுவாசிகள் யாவருக்கும் இந்த தெசலோனிக்கேயர் சபையார் ஒரு மாதிரியாகவே மாறிட்டாங்களாம். மாதிரியாக மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ண, விக்கிரங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனுக்கு இடத்துல மனம் திரும்பினாங்க. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என்ன பண்ணாங்க, அந்த செத்த விக்கிரங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்தில் மனம் திரும்பி அவருக்கு தொண்டு செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள் அவருடைய வாழ்க்கையில். அது மாத்திரமல்ல, ஆண்டோட வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மக்களாய் அவர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே அதை தங்கள் அப்பியாசப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். கேட்ட வசனத்தின்படி வாழ்க்கையை நடத்துகிறதை பார்க்கிறோம். ஏன்னா அந்த கடைசி நாட்கள் இடறதுக்கான காலங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் யார் திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்து போகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அந்த வெற்றியும் கிடைக்கும், அவன் தான் இடராமல் போவான். ஏன்னா இடறதுக்கான கல்லையும் நான் தவறுதலுக்கான கண்மலையும் நான் சீயோனில் வைக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு அது ஒன்றும் இல்லை. விசுவாசியாதவனுக்கு தான் இடறுதலுக்கு எது வணக்கடாக இருக்கும். விசுவாசிக்கிறவனுக்கோ அது வெற்றியை கொடுக்கக்கூடியதும் விடுதலை கொடுக்கக்கூடியதும் சந்தோஷத்தையும் சமானத்தையும் கொடுக்கக்கூடியதாக அது இருக்கும். எப்படி ஒரு தடவை ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசத்தை நான் ரட்சிக்கப்பட்டேனோ
அந்த வசனத்தை இருதயத்தை வச்சிருக்கிறனோ அதே வசனத்தை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது அதே விதமாக தான் வெற்றியும் விடுதலையும் நமக்கு ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். ஏன்னா வெற்றியும் ரட்சிப்பையும் நமக்கு தருகிறது கர்த்தர் தானே ஒழிய நம்முடைய சொந்த புத்தி யுக்தியில் அல்ல. சொந்த கொள்கைகளினாலே ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடைக்காது. சத்தியம்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். சத்தியத்தின்படி தான் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அப்போ சத்தியத்துக்கு படி நான் நடந்தால் தான் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். தேவனுக்கு பிரியமாக இருந்தால் தான் கிருபை கிடைக்கும். இல்லாவிட்டால் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பாரோ அவன் மேல் இரக்கமாக இருப்பார். எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறார் அவனை கடினப்படுத்துவார். அதனால் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கின்றோம். எனவே 3ஆம் காரியம் ரீப்ரொடியூஸ். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு வசனமும் நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ யோவான் 15ஆம் அதிகாரத்தில் திராட்சை செடி கொடியை குறித்து சொல்கிறார். கொடியானது செடியில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் இப்பொழுதே என் உபதேசத்தினாலே சுத்தமாக இருக்கிறீர்கள் சொல்கிறார். கனி கொடுக்கிற கொடியதுவோ சுத்தம் செய்கிறார். சொல்லிட்டு என்ன பண்ணுகிறார்? கனி கொடுக்கும், அதிக கனிகளை கொடுக்குறோம், மிகுந்த கனிகளை கொடுக்கும். இப்போ மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது அது தோட்டக்காரருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ தோட்டம் ரொம்ப சந்தோஷமாக 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 15:7 ஆன்வர்ட்ஸ். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவார். அவர் உதவி, ஒத்தாசை, சகாயம், பலன் என்ன கேட்குறோமோ தருவார். தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அவருடைய அன்பிலே யார் நிலைத்திருக்கிறானோ அவன் தான் ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமுள்ளவனாய் இருப்பான். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே அவனவன் தன்னுடைய சுயத்துக்கும் சரீரத்துக்கும் உலகத்துக்கு அடுத்த காரியத்தின் மேலே அவன் இருதயத்தை வைத்து கொண்டு அதற்காக இயேசுவை விசுவாசித்து அதற்கேற்ற கொள்கைகளை தன் வாழ்க்கையை கடைபிடிப்பானால் ஒருபோதும் அவன் எதிர்பார்க்கிற சமாதானம் அவனுக்கு கிடைக்கப் போகிறது இல்லை. ஏன்னா யோவான் 14:27 சொல்கிறார், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் அதை கொடுக்கறது இல்லை என்று சொல்லிவிட்டார். மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? எனவே அந்த விசுவாசம் யாருக்கு பலன் கொடுக்கும்னாக்கா சத்தியத்தை விசுவாசிக்கிற வாழ்க்கையில் தான் அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். எனவே இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பவுல் அந்த எங்களாக தான் 15ஆவது வசனம் மறுபடியும் வாசிப்போம். 2:15 2 Thessalonians 2:15. ஆகையால் சகோதரரே நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் அவரை தெரிந்து கொள்ள அந்த அப்போஸ்தலர்கள் நமக்கு வேதத்தில் என்ன எழுதி கொடுத்தார்களோ அதிலே நாம் என்ன பண்ணணும்? நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். பலவிதமான அந்நிய போதனைனால் அழைப்புன்னு தெரிஞ்சிடாதீங்க. வசனத்தை வாசிப்போம், வசனத்தை தியானிப்போம், வசனத்துக்கு அர்ப்பணிப்போம், இதயத்தில் எழுதி வைப்போம், அதன்படி வாழ்க்கை நடத்தி போவோமானால் வெற்றி நிச்சயமாக கர்த்தரால் நமக்கு வரும். அதனால் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசிக்கிறோம், ஜெயக்கொள்கிறவன் எவனோ என்று சொல்லி 7 சபைகளுக்கும் ஆவியான சொல்கிறார். எனவே அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே வஞ்சகமான காரியங்கள், ஆண்டவர் போலியான காரியங்கள், பொய்யான காரியங்கள் அதிகமாக நடக்க போகிற காரியங்களிலே நான் இழுப்புண்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் உண்மையிலே ஆண்டவரே நான் நிலைத்திருந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் செவி கொடுத்து உண்மை மாத்திரம் பின்பற்றுவர்களாய் நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களுக்கு வழி நடத்துகிற தேவனுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே நல்ல மேய்ப்பன். என் நாடுகள் என் சத்தத்தை செவி கொடுக்கின்றன, நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று சொன்னபடியே கர்த்தரை பின்பற்றுவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் வாழ உதவி செய்யும். உம்மை விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.